ஈஷாவாஸ்ய உபனிஷத்துல 9வது மந்திரத்தையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அழியக்கூடின விஷயங்களாக்கும். இந்த உலகத்துல வாழறதுக்காயிட்டு பல விஷயங்களை கடக்கிறதுக்காயிட்டு மட்டும் கர்மம் செய்யக்கூடாது அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. ஆத்ம ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி பண்ணாம அழியக்கூடின விஷயங்களாயிருக்கிற இந்த பௌதீக சுகங்களுக்கான வாழ்க்கையை வாழக்கூடாது அப்படின்னு இந்த மந்திரம் நம்மளை படிப்பிக்கிறது. அப்படி செஞ்சானா புத்தி இல்லாத ஒருவனாயிட்டு ஜனிக்கிறதுக்கான சிச்சுவேஷன் உண்டாகும். குருவலான மிருகங்களோடு வயத்துல போய் ஜனிக்கிறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் உண்டாகும். நரகங்கள் பலவிதம் இருக்கே, அதுல ரௌரவம் கும்பீபாகம் இப்படி இருக்கிற கோர நரகங்களை பிராபிக்க வேண்டி வரும். இப்படின்னு எல்லாமாக்கும் இந்த மந்திரம் சொல்றது. ஏகமான அத்வைத ஸ்வரூபமாயிருக்கிற நாசமில்லாத ஈஸ்வரனோடு கண்ட்ரோலுக்கு கீழே சூரியனேயும் சந்திரனேயும் நட்சத்திரங்களேயும் சப்த கிரகங்களேயும் ಛಾಯಾಗ್ರಹங்களான ராகு கேதுக்களையும் கரெக்டான பொசிஷன்ல நிப்பாட்டப்பட்டிருக்கு. அக்னியோடு ஜுவலனம், மேகத்தோடு மழையாயிருக்கிற வருஷம், காத்தோடு ஸ்பீடு, கம்மியா காத்தடிக்கணுமா பெருசா புயல் மாதிரி அடிக்கணுமா, இப்படி இருக்கிற எல்லாம் நிச்சயிச்சு திட்டப்படுத்துறது ஒரு சக்தியாக்குமே. அந்த சக்தியாக்கும் ஈஸ்வரன். பிரகிருதியில எல்லா வியவஸ்தைகளும் காலச்சக்கரத்தோடு தர்ம வியவஸ்தைக்கு அனுசிருதமாயிட்டு பிரவர்த்திக்கிறது. இந்த தர்ம வியவஸ்தைகளை தெரிஞ்சு வாழறதாக்கும் தர்ம போதத்தோடு கூடிட்டு இருக்கிற வாழ்க்கை அப்படிங்கிறது. பிரகிருதியை தெரிஞ்சு வாழணும் அப்படின்னாக்கும் உபனிஷத்து நம்மளை படிப்பிக்கிறது. மனசா வாஜா கர்மனா தர்மத்துக்கு கட்டுப்பட்டு வாழணும் அப்படின்னு சொல்லுறது. 8வது ஸ்லோகத்துல 8வது மந்திரத்துல நம்ம பார்த்தோம். யதா தத்யதஹ அர்த்தான் வியததாத். சரியான ரீதியில இப்படி காரியங்களை பிரஜாபதிகளுக்காயிட்டு பரம்பொருள் செப்பரேட் பண்ணி கொடுத்தார். டாப் மோஸ்ட் அவஸ்தையான பரமபதத்துல சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் இருக்கு.
அப்படின்னு சொல்ல முடியாது. டாப் மோஸ்ட் அவஸ்தையான பரமபதத்துல சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் கிடையாது. ஆனா பிரபஞ்சத்துல சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் இருக்கு. கவிஹி, மனிஷி, பரிபு, ஸ்வயம்பு இப்படி இருக்கிற பரம்பொருளாக்கும் வேண்டது வேண்டபடி செப்பரேட்டு செஞ்சது. ഇത്രയുമാക്കുമേ 8வது மந்திரத்தில் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம 9வது மந்திரத்தையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அந்தம் தமஹ, அந்தமான இருட்ட കാണർത്തുக்கு സാധിക്കാது. വെളിച്ചം നഗന്ധ അവസ്ഥയാക്കും ഇരുട്ട്. വെളിച്ചം ഇല്ലാത്ത ഭാവമാക്കും ഇരുട്ട്. அந்த இருட்ட கண்களால பார்த்தோம் அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த വെളിച്ചവും ഇല്ലാതെക്ക് നമ്മളോട് കണ്ണുകളാല ഒന്നും കാണർത്തുக்கு സാധിക്കാது. அப்படியாக்குமானா இருட்டை எப்படி കാണർത്തുக்கு സാധിക്കും? அதனால இங்க சொல்லப்படுறது அந்தம் தமஹ, ஞானத்தை தராத்த இருட்ட. பிரவிசந்தி பிராபிக்கிறா. ஆராக்கும் அப்படி அந்த இருட்டை பிராபிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுறது? ஆராக்கும் குറ്റാക്കൂറ് இருட்டை பிராபிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுறது? ஏ ஆராக்குமோ அவித்யாம் அஜ்ஞான ஃபலமாயிருக்கிற கர்மத்தை உபாசதே சேவிக்கிறாளோ தே அவா இந்த மாதிரி ஒரு அந்தகாரத்தை பிராபிக்கிறா. அவித்யாம் உபாசதே அப்படின்னா இந்த பிரகிருதியில இருக்கிற அழியக்கூடின பொருளுகளுக்காயிட்டு பகவான் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி வாங்கிறது. அவித்யா அப்படின்னாக்கா அஜ்ஞானம் அப்படிங்கிற அர்த்தத்தை நம்ம நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். உபனிஷத்துல அஜ்ஞானம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அவித்யா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வித்யாயாக அன்யா. அவித்யை அப்படிங்கிறது வித்யாயாக ஆத்ம வித்யிலேந்து அன்யா வேறிட்டு நிற்கிறதாக்கும் அவித்யா. அவித்யை அப்படிங்கிறது வித்யாயாக அவித்யிலேந்து அந்நிய வேறிட்டு நிற்கிறவளாக்கும். ஆத்ம வித்யிலேந்து வேறிட்டு நிற்கிறதாக்கும் அவித்யை. வித்யை அப்படின்னாக்கா நிர்குண நிரகங்கார நிஷ்கர்மங்களாக்கும். அவித்யா அப்படின்னாக்கா கர்ம இதி அர்த்தா. கர்மம் அப்படின்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை நமக்கு வேணும், அதுக்காக பகவான் கிட்ட நம்ம செய்யற பிரார்த்தனை. டாப் மோஸ்டா இருக்கிற ஆத்ம வித்யில ஒரு விதமான கர்மவும் கிடையாது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் மந்திரத்துல நம்ம பார்த்தோம். தேன தியக்தேனா அப்படிங்கிற பதத்தால நம்ம அதை தெரிஞ்சுட்டோம். ஆத்ம வித்யிலேந்து வேறிட்டு நிற்கிறவளாக்கும் அவித்யான
மாயாசக்தி அப்படிங்கிற இந்த பிரபஞ்ச ரூபிணி. இந்த பிரபஞ்ச ரூபிணியா இருக்கிற ஜெகல் மோகினி நான் அப்படிங்கிற போதத்தோடு கூடிட்டு நான் செய்யறேன், எனக்கு இன்ன கர்மம் செஞ்சானாக்கா எனக்கு இந்த மாதிரி பெனிஃபிட் எல்லாம் கிடைக்கும், இந்த கர்மம் செய்யறது நானாக்கும் இப்படிங்கிற நான் அப்படிங்கிற அகங்கார போதத்தோடு கூடி செய்யற வைதீக கர்மங்களையாக்கும் இந்த ஸ்லோகத்துல சொன்ன அவித்யா அப்படிங்கிற சப்தம். இந்த மந்திரத்துல சொன்ன அவித்யா அப்படிங்கிறதுக்கு அதாக்கும் அர்த்தம். சகாம உபாசனைய ஆக்கும் அவித்யாயிட்டு இங்க கணக்காக்கப்படுறது. நிஷ்காம கர்மம் அப்படிங்கிறது ஆத்ம வித்யா, ஆத்ம வித்யா ரூபமாக்கும் நிஷ்காம கர்மம். சகாம கர்மம் அப்படிங்கிறது அவித்யா ரூபம், காரிய சாத்தியதைக்கான வைதீக கர்மம். 100 அஸ்வமேதயாகம் பூர்த்தியாக்கினா கிடைக்கிறதாக்குமே இந்திர பதவி. இந்த முனிகளெல்லாம் தபஸ் இருக்கிறத தன்னோடு இந்திர பதவி நஷ்டப்படுமோ அப்படின்னு நினைச்சிட்டாக்குமே தேவேந்திரன் தபஸெல்லாம் டிஸ்டர்ப் பண்றதுக்கு துணியறத நம்ம பார்த்திருக்கோம் பல பல புராணங்கள்ல. அப்ப 100 அஸ்வமேத யாகங்களை பண்ணினாலாக்கும் கிடைக்கிற அந்த பதவியாக்கும் இந்திர பதவி. புத்திரகாமேஷ்டி யாகத்தால தசரத மகாராஜாவுக்கு புத்திரர்கள் உண்டாச்சு. அப்போ புத்திரகாமேஷ்டி யாகம் பண்றது புத்திரன் உண்டாகிறதுக்காக்குமே. தனுர்யாகம் கம்சன் பண்றதுக்கு தீர்மானம் பண்ணிட்டாக்குமே நந்தகோபரையும் ஸ்ரீகிருஷ்ணனையும் எல்லாம் வரவழைச்சது. ஆக்சுவலாയിട്ട് தனுர்யாகம் பண்ணலை, பண்ணணுங்கிற எண்ணமൊന്നും இல்லை. ஏதாவது ஒரு ட்ரிக்கு உபயோகிச்சு ஸ்ரீகிருஷ்ணனை வரவழைச்சு கொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டாக்குமே தனுர்யாகத்துக்கு ഒരുക്കങ്ങളെ കൂട്ടിനത്. அப்படியாக்குமானா அந்த தனுர்யாகம் கம்சனால பண்ண முடிஞ்சிருந்தது அப்படின்னு நினைக்கா யுத்தத்துல கம்சன் ஜெயிச்சிருப்பார். அதனாலயாக்குமே பகவான் அங்க வந்ததும் கம்சனோடு அந்த வில்ல 2ஆயிட்டு உடைச்சு போட்டது. அப்ப தனுர்யாகம் செய்யறது என்னத்துக்கு? எதிராளிகளை தோக்கடிச்சு யுத்தத்துல ஜெயம் உண்டாகிறதுக்கு. அப்ப என்னத்துக்கும் ஏதுக்கும் ஒரு பிரவൃத்தி பண்ணினா அதுக்கு ஒரு பலன் வேணும் அப்படின்னு செய்யற இந்த உலகம் அஜ்ஞானமயமான அவித்யாக்கும். ஒன்னும் இங்க நிரந்தரம் கிடையாது. இந்த பிரபஞ்சத்துல என்னெல்லாம் இருக்கோ உண்டாயிருக்கோ உண்டாக்கப்படுறதோ அதெல்லாம் அழியக்கூடியவையாக்கும். மோகங்கள் எல்லாருக்கும் எல்லா மோகங்களும் நடக்காது. ஒவ்வொரு ஆசைகளுக்காயிட்டு நம்ம பல வழிக்கு நடக்கிறோம். ஆனா அதனாலெல்லாம் நமக்கு கிடைக்கிற அனுபவம் அப்படிங்கிறது துக்கம். ஆகிரக பூர்த்தி ஆகலை அப்படின்னாக்கா அப்ப நமக்கு கிடைக்கிறது பெரிய ஒரு துக்கமாக்குமே. அதாக்கும் இங்க சொன்னது 3வது லைன்ல ததஹா பூய இவ தே தமஹா. ആഗ്രഹ പ്രാപ്തിക്കായിട്ട് യാഗങ്ങളെ പൂജകളെ എല്ലാം പണ്ണறது அது அஜ்ஞானம் அப்படிங்கிற அவித்யாக்கும். அப்படி கர்மங்களை செஞ்சுட்டு அதனோட ரிசல்ட் நெகட்டிவ் ஆச்சு அப்படின்னு நினைக்கா. ஒரு விஷயம் ஆசைப்பட்டு அது கிடைக்கலை அப்படின்னு நினைக்கா அதை விட பெரிய ஒரு சங்கடம்
അന്ധതാമിശ്രത്തെയാക്കും അവ പ്രാപിക്കര. കുറ്റാക്കൂറ് ഇരുട്ട പ്രാപിക്കര. அவித்யை உபாசிக்கிறவாளுக்கு துக்க அனுபவங்கள் உண்டாகிறது. அது துக்கம் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கு. ய உ வித்யாயாம் ரதாஹா. ஏ உ ആരാക്കുമോ വിദ്യായാം ആത്മവിദ്യയിലെ രഥാഹ താല്പര്യമിരിக்கிறവാളായിട്ട് ഇരിക്കാം. അവ അന്തமான തമസ വിட கூடுதலான தபச பிராபிக்கிறான்னு சொல்ல முடியாது. அதனால இங்க சொல்லப்பட்ட வித்யை ஆத்ம வித்யை அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இந்த மந்திரத்துல வித்யா அவித்யா அப்படின்னு ரெண்டு விஷயத்தை பார்த்தோம். அவித்யா அப்படிங்கிறது பல பல விஷயங்களுக்காயிட்டு நம்ம பகவானை உபாசிக்கிறதுக்காக்கும்னு பார்த்தோம். இங்கேயே நம்ம பார்க்கிறோம் வித்யா அப்படின்னு. இங்க சொல்லப்பட்ட வித்யை அப்படிங்கிறது பகவத் தத்துவம் ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சின்ற வித்யை கிடையாது. காரணம் என்ன அப்படின்னாக்கா ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சின்ற ஒருத்தருக்கு துக்கம் அப்படிங்கிற அனுபவம் கிடையாது. அதனால இங்க நம்ம பார்க்கிறோம் ஏ உ ஆராக்குமோ வித்யாயாம் வித்யில ரதாஹா தால்பரியம் இருக்கிறவாளாயிட்டு இருக்கா. அவளுக்கு அந்தமான தமசை விட ஜாஸ்தியான தமசு உண்டாகிறது. ஞான தால்பரியம் இருக்கிறவா அவித்ய உபாசிச்சானா குற்றாக்கூறு இருட்டை விட இருட்டுல பிராபிக்கிறா. ஒரே விஷயத்தை தான் 9, 10, 11 மந்திரங்கள் வழி இங்க நம்ம பார்க்க போறோம். ஒரே விஷயத்தை இந்த மந்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரே விஷயத்தை 9, 10, 11 மந்திரங்கள் வழி உபனிஷத்து நமக்கு உபதேசிக்கிறது. இதுல உபதேசம் வித்யை கர்மம் ഇത് രണ്ടയും നന്ന ഒരുമിച്ച് കൂട്ടിച്ചേർത്ത് അനുഷ്ഠിക്കണം அப்படின்னு உபதேசிக்கப்படுறது. கர்மம் அப்படிங்கிறது சகாம கர்மத்தை தான் இங்கேயும் கர்மமாயிட்டு சொல்லப்படுறது. எனக்கு அது வேணும் பகவானே, இது வேணும் பகவானே அப்படின்னு நம்மளோட ஆசைகளை பூர்த்தீகரிக்கிறதுக்கான சகாம கர்மத்தை தான் இங்க சொல்லப்படுறது. சகாம கர்மம் அனுஷ்டிச்சுண்டு பிராராப்தத்தை கம்மி பண்ணிட்டு அந்த பகவத் பதத்தை அடையணும்னாக்குமே நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். இங்க சகாம கர்மத்தை தான் சொல்லப்படுறது. வித்யை அப்படிங்கிறது என்னவாக்கும் அப்படிங்கிறதையும் നമ്മൾ இங்கே கொஞ்சம் பார்க்கணும். வித்யா அதாவது ஆத்ம வித்யா அப்படின்னாக்கா ஆத்ம வித்யை உண்டாச்சு அப்படின்னாக்கா ஆத்ம ஞானம் கிடைச்சாச்சு அப்படின்னாக்கா நமக்கு சகாம கர்மங்களை செய்யறதுக்கு தோணாது. இந்த பிரபஞ்சத்துல எல்லாம் அழியக்கூடிய விஷயங்களாக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். அதனால பதவி வேணும், பட்டம் வேணும், தனம் வேணும், இதுக்காக ஒன்றும் நம்ம கர்மம் செய்ய மாட்டோம். அப்போ வித்யை அப்படிங்கிறது ஆத்ம ஞானம் ஆக்கும்னா நம்ம சகாம கர்மத்தை செய்ய மாட்டோம். ஆத்ம வித்யை தெரிஞ்சின்ற ஞானிக்கு சகாம கர்மம் அப்படிங்கிறது ஒருபோதும் கிடையாது. அப்படியாக்குமானா
ஆத்மவித்யையையும் கர்மத்தையும் ஒரு சேர அனுஷ்டிக்கிறது எப்படி சாத்தியமாகும்? நிஷ்காம கர்மம் மட்டும்தான் ஆத்மஞானி அனுஷ்டிப்பர். அகம், நான் அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்பில்லாம, என்னோடது மம அப்படிங்கிற நினைப்பில்லாம எந்த ஒரு வைதிக கர்மமும் செய்யறதுக்கு சாதிக்காது. யாகம், தர்ப்பணம் எல்லாத்துலேயும் சங்கல்ப மந்திரம் அப்படிங்கிறது மஸ்ட். சங்கல்ப மந்திரம் சொல்லிட்டு தான் நான் அப்படிங்கிற போதத்தோடு கூடிதான் வைதிக கர்மங்களை செய்யறதுக்கு சாதிக்கும். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் அப்படிங்கிற 1வது மந்திரம், அந்த மந்திரத்தால ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கிற ஞான நிஷ்டர்களோட சுபாவம், அப்படி ஞான நிஷ்டை வழி அவ பார்த்து தெரிஞ்சுக்கிற ஆத்மஸ்வரூபமும் ஆக்கும் വർണ്ണിക്കപ്പെട്ടത്. അനുഭവത്താൽ അവ தெரிஞ்சின்ற விஷயங்கள். ഇനി കുർവൻ ഏവ ഇഹ കർമാണി அப்படிங்கிற 2வது மந்திரம், அந்த மந்திரத்தால சொன்ன கர்ம நிஷ்டர்களா இருக்கிறவாளோடு சுபாவம், கர்த்தவியம், கர்மபலம் இதெல்லாமாக்கும் வர்ணிக்கப்படுறது. கர்மம் அப்படிங்கிறது எல்லா டைம்லையும் ஆத்மவித்யக்கு, அதானது ஞானத்துக்கு ஆப்போசிட் ஆகும். ஆத்மவித்யை அப்படிங்கிறது உண்டாச்சு அப்படின்னாக்கா கர்மம் அப்படிங்கிறது காணாம போயிடும். கர்த்திருவம், போக்திருத்துவம் இப்படி இருக்கிற தர்மங்களோடு கூடின கர்மம் ஒருவனை இந்த பிரபஞ்சத்துக்கு மறுபடியும் மறுபடியும் கொண்டு வருது. புனரபி ஜனனம், புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் உண்டாயிண்டே இருக்கு இந்த கர்மங்கள் செய்யறதுனால. அது வேணும் பகவானே, இது வேணும் பகவானே, இப்படி இருக்கிற ஆசை அடங்க மாட்டேங்கிறது. இந்த பிரபஞ்ச விஷயங்களுக்கான ஆசை அடங்கறதுக்கு, இந்த பிரபஞ்சத்துல மறுபடியும் மறுபடியும் வந்து பிறக்காம இருக்கிறதுக்கு, ஜனன மரண ரூபமாயிருக்கிற சம்சார சக்கரத்திலேருந்து நமக்கு ஒரு ரட்சை கிடைக்கிறதுக்கு, மோசனம் கிடைக்கிறதுக்கு, ஆத்ம தத்துவ பிரயாணத்துக்கு இந்த ஜீவனை கொண்டு போறதுக்காயிட்டு ஒரு உபாயமாயிட்டு வேணும் இந்த கர்மங்களை எல்லாம் நம்ம செய்யறதுக்கு அப்படிங்கிறதாக்கும் இந்த மந்திரம் நம்மளை படிப்பிக்கிறது. சத்குணம், ரஜோகுணம், தமோகுணம் 3 குணங்களை யூஸ் பண்ணிண்டாக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற சர்வ உயிரினங்களும் இருக்கு. அதனால ரஜோகுண தமோகுண குணங்களை மட்டும் இல்லை, சத்குணத்தை ஜாஸ்தி ஜாஸ்தி பண்ணிட்டு வந்துட்டு
ரஜோகுண தமோ குணங்களாயிருக்கிறத அழுக்குகளால மனசு அந்த கரணம் அப்படிங்கிறது அழுக்காகிறத நிப்பாட்டிட்டு சத்குணம் ஜாஸ்தி ஜாஸ்தி பண்ணிட்டு வரத்த அந்த கரணம் சுத்தியாகும். அப்படி சத்குணத்துக்கு உயர்ந்து உயர்ந்து வந்துட்டு கடைசியில அந்த சத்குணத்தையும் விட்டுட்டு அந்த பரம்பொருளில லயிக்கணும். இதுக்கான ஒரு முயற்சி ஆயிட்டாகணும் நம்ம இந்த பூ உலகில செய்யற கர்மங்கள் எல்லாம். பகவத்கீதையில 2வது அத்தியாயத்துல 45வது ஸ்லோகம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனன் கிட்ட சொல்லற விஷயமாக்கும். त्रैगुण्य विषया वेद निस्त्रैगुण्यो भवार्जुन निर्द्वन्द्वो नित्यसत्त्वस्थो निर्योगक्षेम आत्मवान. அர்ஜுனா, வேதங்கள் சத்குணம் ரஜோகுணம் தமோகுணம் இப்படி இருக்கிற 3 குணங்களோடு கூடி பந்தப்பட்டவையாக்கும். நீ இந்த மாதிரி இருக்கிற 3 குணங்களிலேந்து முக்தனாகணும். 2 அப்படிங்கிற பாவம் இல்லாதவனாயி தீரணும். நித்திய சைதன்யமாயிருக்கிற அந்த பிரம்மத்தில நீ உன்னோட மனசை உറപ്പിക്കണം. அது வேணும் இது வேணும் அப்படின்னு இருக்கிற ஆக்கிரகங்களுக்காயிட்டு பிரவர்த்திக்க கூடாது. பலரையும் இப்படி கூட்டி குமிச்சு சேர்த்தி வைக்கவும் கூடாது. பகவானை தெரிஞ்சுக்கிற அந்த ஒரு நிலைமைக்கு நீ உயரணும் அர்ஜுனா அப்படின்னாக்கும் சொல்றார் பகவான். தேசம் காலம் கோத்திரம் பேரு இப்படியெல்லாம் சொல்லி இதாக்கும் நான் அப்படின்னு சொல்லிண்டாக்கும். என்னோட பிராரப்த கர்ம எல்லாம் இல்லாம பண்றதுக்காக்கும் நான் இந்த வைதிக கர்மம் அனுஷ்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிண்டாக்கும். சங்கல்ப மந்திரத்தோடு கூடிட்டு ஒவ்வொரு வைதிக கர்மங்களும் செய்யப்படுறது. இந்த யாகம் இந்த பூஜை அப்படி இல்லைனா நான் செய்யற இந்த கர்மம் எந்த விதமான தடங்களும் இல்லாதக்கு நடத்தி தരണமே. இன்ன ஆக்கிரகத்துக்காயிட்டு நான் செய்யற இந்த கர்மம் அந்த ஆக்கிரகத்தை எனக்கு பூர்த்தி பண்ணி தரணமே இப்படின்னு எல்லாம் சங்கல்ப மந்திரம் சொல்லிண்டு பிரார்த்திச்சுண்டாக்குமே. ஒவ்வொரு கர்மங்களும் வைதிக கர்மங்களில செய்யப்படுறது. சங்கல்ப மந்திரம் சொல்லிட்டு அந்த வைதிக கர்மங்களை செய்யறதுதான் அதனோடு பெனிஃபிட் உண்டாகும்.